ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் டார்க் கேமிங். இப்போ என்ன போகிறோம், ஃப்ரீ ஃபயர் தான். பசங்களோட பிஆர் போட்டோம். ஸ்டார்ட் பண்ணுங்கடா. நம்ம தான் ஸ்டார்ட் பண்ணணுமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். தரமான சம்பவம். கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் போய் அடித்தாகும் விடவே கூடாது. வர ஆப்புனாட்டு எல்லாரையும் செதற விட்றோம், தூக்கி சவுறு வரும். அவ்வளோதான், லாபியில் வந்தாச்சு. உங்கள் ஃப்ரெண்டோட ஐடியில் தான் விளாட்ணும். ஓடு, நம்ம தாங்க மேட்ச்சில் கொஞ்சம் போய் அடிச்சுணும். எப்படியாச்சும் கில் அடிச்சு நமக்கு அதான் டாஸ்க்கு மாரி நினைக்கிறேன். சுட் கேம் கொலாபரேஷன் விட்டுக்கிறேன் நம்மளுக்கு. போடு, நாங்கள் தான் எமௌண்ட் போடு. இவனுக்கிட்டே நம்மக்கிட்ட எமௌண்ட் போடணும். எகிரி குச்சி டென்ட்டுங்கடா. இந்தா காரில் உக்காருவோம். என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. ஆபி கனெக்ட் ஆகுது. ஹாய், நான் உங்கள் டார்க் கேமிங் அஃபிஷியல். மேட்ச் ஆரம்பிக்க போகுது. ஆரம்பிக்கலாங்களா? பொடி யாருக்கிட்டாரு இது? டார்க் ஃபயர் தான் இது. கொடி கொஞ்சம் மாற்றி விடாண்டா. வாய்ப்பில்லை ராஜா. மாற்றி விட மாட்டோம். நம்மளுக்கு நல்ல இடத்துல ஏறி கொடுங்க. பீக்கெல்லாம் ஏறி விட்டுறாதீங்க கிடையாது. பீக்கெல்லாம் ஏறி விட்டா சம்மம் வாங்க. ஐயோ, அதை காட்டி போடுது நம்ம. அவசரத்தினால தான் இந்த உலகம் அழிய போகும். எப்போத்தாலே புதுசாக எங்கன்னா ஓடுற பொழுது தனியாக போய் விளையாடுறது உங்களுக்கு பழக்கமாக போயிடுது. எங்கடா அறிவு விட போகிறா? பீக்கா பீமா சக்தியில் தான் அறிவு விடுறான் பையன். பீமா சக்தியும் பீக்கு நடுவில் இறக்கி விட்றான் போல. தவிர்கூறி நாயை எங்கன்னா. ஐயோ, நம்ம பக்கத்துலேயே ஒரு ஸ்குவாட் இறங்கிது. அந்த ஸ்குவாடை அடிக்கிற அடிலாம் மூக்குக்கெல்லாம் கீசின்னு ஓடணும் போயிடும். என்னடா எல்சாப் வீட்டில் இறங்குவோம். கண்ணு ஐயோ, டார்க் ஃபயர் எடுத்துருவோம். அந்த கண்ணா என்ன கண்ணு? ஆரம்பத்தில் மேக்ஸிமம் கட்டிட்டு இது ஐத்து பிடிக்கிறதுலாம் ஒரு நல்ல கன்று. ஐத்து பிடிக்கிறவங்களாம் சூப்பரான கன்று. தும் அடிக்கும். ஸ்கேர் கடிச்சிக்குது. இந்த ஸ்கேர் ஸ்கின்னு இருக்கிறதுனால கவலை இல்லை. என்னடா என்ன வேணும்? கண்ணு கொடுறா. கொடுக்க மாட்டான் பொழுது நாசமாக போயிருவீங்கடா. நம்ம வேறு எங்கன்னா பார்ப்போம். இந்த ஒரு ஸ்குவாடு இறங்கினாலும் அவனுக்கு எங்கன்னு தெரில. சரி, அந்த ஸ்குவாடு எங்கன்னா ஓட்டோம். நம்ம பீக்கில் போய் அடிப்போம். அதுங்காட்டி அங்கே பீக்கில் தரமான சம்பவம்லாம் பண்ணுகிறானுங்க. நம்ம கண்ணில் ஒரு எனிமி மாட்டினானா அவ்வளோதான், அவன் காலி. மேலே வர ஒருத்தன் வருது. கீழே ஒருத்தன் சொல்கிறான். டார்க் ஃபயர் எங்கடா எனிமி? மேலேடா அடி போயிடா. சீக்கிரம். ஐயோ, அடிக்கிறானு மக்களே. ஒரு ஐயோ நல்லாச்சு கீச்சிருப்போம். நம்மளை மெடிக்கட்டும் இல்லை நம்மக்கிட்ட. ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் அதுங்காட்டியும் டார்க் ஃபயர் அவுட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தான் டார்க் ஃபயரை காப்பாற்றணும். எனிமே அடிக்கணும். நம்மக்கிட்ட அந்த குளோவல் ஓட்டிக்கிற பவர் இருந்தாலும் இப்போ இவனை அடிக்கிற அட்டியில் முடிஞ்சு முகலாம் பஞ்சரம். என்னடா ஆளக்கா ஆயாது அந்த மாரி ஓடிட்டான். எங்கிட்ட ஓட்டாமா? ஐயோ, மேலே வர ஒருத்தன் எடுக்கிறான். ஐயோ, டேமேஜ் கூட பண்ண முடியுது. ஒரு கில்லு கூட அடிக்கலை. அசிங்கமாக இருக்குது மக்களே. நம்ம ரெண்டாவது நரி விட்டுற கேம் மிஸ்ஸாக இருக்கணும் பொழுது. எவனா எனிமி தில்ல இருந்தா இந்த டார்க் கேமிங் கிட்ட வாடா. தில்ல இருந்தா என்கிட்ட வாங்கடா. எவனுக்கும் தில்லு இல்லை மக்களே. பீக்கில் கிட்டே போதே பயமாக இருக்குது. எவன் எந்த சைட்லேருந்து எடுப்பானே தெரியல. ஆனால் தான் நானே சைட்லேருந்து அடிக்கிறேன் பாருங்கள். அதை காட்டியே 2 பேர் கேம்ப் அடிக்கிறானுங்க. அடிக்கிறாங்களாம். ஐயோ, 2 பேரும் டியோ பொழுது. நம்ம ஒத்தால் போடு பரவாயில்ல. நம்மகிட்ட ஸ்கேர் இருக்குது. ஐயோ, அடிக்கிறானு மேலேருந்து எங்கன்னு. லோல் பவர் வர காலி ஆயிடுத்து. இருந்திருந்தால் நேரம் நாயனா செருப்பாலே அடிச்சிருக்கலாம். மேலேருந்து ஒருத்தன் அடிக்கிறான். சைட்லேருந்து ஒருத்தன் அடிக்கலாம். கீழேருந்து ஒருத்தன் அடிக்கலாம். எவன் அடிக்கிறானே இதில் தெரிய மாட்டேங்குது. லோல் பவர் கட்சி தவள் தான். அப்போ அவங்களை அடி தருங்க. சம்மன் அடி ஆட்றா. போடு. இன்னும் ஒரு அடி கூட மேலே ஆக மாட்டேது. ட்ராகே ஆக மாட்டேது. ஐயோ, இன்னொரு அவனா நம்மள ட்ராக் பண்ணிருப்பான். மெடிக்கட்டும் இல்லை. என்ன பண்ணுறது? அவன் நாய் வேறு மரத்து மேலே பின்னாடி இருக்குது. அவனை அடிச்சு ஆகணும். எப்படி நம்ம செத்துருவோம் தெரிஞ்சு போச்சு. டார்க் ஃபயர் அறிவு பண்ணி மறுபடியும் சாப்பிட போகிறான். இவனை அப்படியே சுற்றிக்கினே போயிட்டு போடு. ஐத்துப்பிடி போய் அடி. ஐயோ, ஐத்து பிடிச்சிலாம் பார்த்தா மேக்ஸ் அவனுக்கு இருக்குது. மேக்ஸ் அவனால் அவனை தருக்கு சம்பளம் அடிப்பார். நான் கடிச்சாச்சு. அவனை முடிச்சு விடணும். டப்புன்னு கையில் குத்து. கும்மாங்குத்து வாங்கிக்க. கும்மாங்குத்து. பீக்கிக்கிட்ட போகலாம் தான் பார்க்குறோம். தேவையில்லாத. ஐயோ, பின்னாடி இருந்து என்னடா முதுகில் குத்துற பத்தியாடா? குத்திட்டில்ல? இல்ல, முதுகுல குத்திட்டு தப்பா இல்ல. அவனை டீம் மட்டும் நம்மளுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறான்.
இன்னும் மே மட்டும்தான் இருக்கிறான். மே எப்படியாச்சும் ரிவ்யூ பண்ணுறான். ஆட்டில் உட்காந்து ரிவ்யூ பண்ணுறதே பக்கத்தில் ஆட்டு இருக்குது. ஆட்டில் மட்டும் ரிவ்யூ பண்ணுறது. ஸ்குவாடு வேலை ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான். எப்படியாச்சும் இந்த மேட்ச் போய் அடிச்சா அவன் நம்பரு குளோலர்றா வேணாமாடா. குளோலர்றதே நம்ம ஒரு தரமான பிளேயருங்க. நம்ம டீம்மேட்டில் இவன் தான் ஒரு சரியான பிளேயரு. அப்பப்போ ஒன்டா படிப்பான், அப்பப்போ ஐத்து பிடிப்பான், அப்பப்போ ரிவைவ் பண்ணுவான். நம்ம தான் அந்த நம்ம டீம்லேயே பாட்டு இருந்தாலும் நம்ம தான் அந்த டீமோட லீடர். டார்க் கேமிங் சூப்பராக ரிவ் பண்ணுறான். இன்னும் ஒரு 2 செகண்ட் தான். சாண்டேனை விட்டு புத்திசாலித்தனமாக விளாட்றான். பத்தியாமே மேற்கு பேக்கப் கொடுத்துக்காக நம்ம பொச்சினிக்கிலே இறங்குவோம். எவனா அடிச்சான்னு சொல்கிறான். ஐயோ மேலே கை வச்சிட்டானுங்க. இப்போ இறங்கி அடி மட்டும் பாருங்க. சீக்கிரம் இறங்குங்கடா. ஃபஸ்ட்டு நம்ம லூட் டெஸ்ட்டு கூட பொறுமையாக போய்க்கலாம். நம்ம கையில் க்ளோவில் இருக்காது, ஒன்றும் இருக்காது. போயிட்டு அடி வாங்கினா ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, டோக்கனும் இல்லை. சீக்கிரம் லூட்டில் எதுவும் கிடைக்கவில்லை. மெனியூஸ்லாம் யாருடா கேட்டா எதனா ஒரு M10 இருந்தால் கொடுங்க. மேக் 10 கிடச்சிக்குது. ஒரு லாங் ரேஞ்ச் எதனா கிடச்சா பரவாயில்ல. இந்த பிளாஸ்மா சம்பவத்தை மட்டும் பாருங்கள். பிளாஸ்மாலாம் சாதாரண கன்று கிடையாதுங்க. ஆதி காலத்துலேருந்து இருக்குது. இப்போ தான் புதுசாக அப்டேட்டு கொண்டு வந்து அந்த பவரை சேஞ்ச் பண்ணிடுறானு. முதல்லாம் புல்லட்டே இல்லாமல் சதற விடுவோம். ஐயோ பின்னாடி மக்களே நம்மளை 2 தடவை அடித்தானு, 2 தடவை பின்னாடி இருந்தால் அடிக்கிறானு. முதுகில் தான் குத்துறானு தவிர நம்மளை நேருக்கு நேர் சண்டை போட்டு எவனாலையும் ஜெயிக்க முடியாது. ரிவ்யூ பண்ணடா டார்க் ஃபயர். டிஜே சுரேன் உன்னால் முடியும். டோக்கன் இல்லை முடியாது புழுக்கு அவனால். எங்கடா போகிறா? கார் எடுத்துன்னு போய் எங்கன்னா ரிவ்யூ பண்ணுறா. வண்டி விட்றான் போது. டார்க் ஃபயர் அதில் தான் காலி. நம்ம டீமில் 3 பேருக்கு செத்துட்டாலும் ஒருத்தவன் டிஜே சூரியன் இருக்கிறான். அவன் ஜோனுக்குள்ளே போய் சாண்டினோவில் போய் நம்மளை எல்லோரும் ஆட்டில் உட்காந்து ரிவ்யூ பண்ணுவான். இந்தமாரி வேகத்தில் வண்டியை ஓட்டி கொண்டு போகிறான். எங்கேயும் குத்திராதடா சொல்லி வாய்த்ததில்ல. அதை அடி எங்கேயோ ஒரு இடத்துக்கு குத்துது. இந்தமாரி ஆனால் ஒரு விஷயத்த நம்ம மேலே சொன்னால் நாங்க செய்கிறாங்க. அமைதியாக விட்டா உள்ள யாருமே செஞ்சுட்டு போயிடும். குத்தாமல் போடாது எங்கேயும் செய்கிறது. ஜோனில் வராது பேரா எங்கேயும் குத்தாமல் வண்டி அது போய் ரிவ்யூ பண்ணுறதே ஆட்டு போயிட்டு போயிடறான். ஐயோ குத்தாமல் சொல்லும் போது தான் எங்கெல்லாம் குத்தினான். வண்டி ஓட்டு தெரியாது அடே. உனக்கு வேறு அஜினார் வில்லு பாட்டுலாம் பாடினான். சீக்கிரம் போடாதே. வேகம் பத்தலை. ஓடு ராஜா. ஆட்டில் போய் ரிவ்யூ பண்ணுறா. இவனு வேறு ஹைவே கட்டுற மாதிரி நீட்டாக விட்டுக்கிறானுங்க. இறங்கி தான் போனான்டா. வண்டியிலே தான் போய்த்துவியா? போ எனிமையை வேணாந்துட போகிறானு. இங்கே ஒரு ஸ்குவாடு லூட் அடி தான். நம்மளை வந்து அடித்தாலாம் ஒன்றும் பண்ண முடியாது. குளோல் போட்டுக்கு சேஃப்டிக்கு ஒரு குளோல் மட்டும் போட்டுக்கிடா. போடு இந்தமாரிலாம் ஐக்கிய பயன்படுத்து. ஒரு குளோல் போடுனா 2 குளோல் போடுற. எமௌண்ட்டும் போடுற. உனக்கு இருக்கிற அது போய் வேறு அவனுக்கு இருக்கிற டிஜே சூரியன் போடு. இப்போ தான் ஒரு பலுசாலி சிரிக்கிற மட்டும் போடுறா. ஆர்டிக் பாண்டியா சாப்பிட்றான். நூலன் சாப்பிட்றாரு. சாப்பிடு. நம்மள ரிவ்யூ பண்ணிட்டான் அவ்வளோதான். இனிமே இங்க நான் தான் ரங்கராய சக்திவேல். அப்போ தரமான சம்பவத்தெல்லாம் இது அப்புறம் தான் பார்ப்பீங்க. பீக்கில் இறங்கினான்னு ஒரு ஆசை தான். பீக்கு பக்கத்து வீட்டில் இறங்கிடுவோம். அங்கே தான் நல்ல சேஃப்டி. ஏர் ட்ராப் வேறு இருக்குது. ஏர் ட்ராப்பில் வேணால் ஒரு ஸ்குவாடு இருக்க போகுது. நம்ம ஸ்குவாடே எல்லாம் ஏர் ட்ராப்பில் இறங்குடா. ஏர் ட்ராப்லேயே இறங்குங்க. ஒரு லோட்டை விடாதீங்க. எல்லாம் லோட்டை அடிச்சுன்னு ஊற்றுறீங்க. அதை காட்டி இறங்கி லோட்டை அடிச்சுது. வாங்கிட்டு எனிமி பிள்ளைக்கு ஏறான் எனிமையை. ஐயோ அக்கா ஆட்டுறாவனா. இந்த பொட்டையிட அவனை அடிச்சிருப்பான். முடிச்சிட்டானு ஜிஏடினால முடிகிறான் நம்மளுக்கு. சூப்பராக டார்க் ஃபயரா. போடா மேலே ஏறி போவோம். மேலே வர 2 எனிமி நம்மளுக்கு இந்த வீட்டில் மெடிக்கெட் ஒன்று சுற்றிப்போம். சுற்றுதுனாலே ஓடு. மேலே ஒரு 2 எனிமி இருக்கான அவங்களுக்கு வேறு அடிக்கணும். சீக்கிரம் நம்ம 1 கில்லு அடிச்சுக்கிறோம். 1 கில்லெலாம் நமக்கு பத்தாவது. நம்ம இருக்கிற இடத்துக்கு 1 கில்லு 10வது ப்ளஸ் பண்ணணும். இங்கே இருந்த எனிமியை காணவில்லை. MP40 கிடச்சி விட்டது. நம்மக்கிட்ட MP40 தரமான ஸ்கின் இருக்குது. குரோமோசோம் 2.0. இது நல்லா தாங்க அடிக்குது. கோப்ராவோட நல்லா தான் அடிக்குது. ட்ராட்டா ஃபயர் இருந்தாலும் சூப்பராக அடிக்குது. ஆர்மர் பண்ணுறது இருந்தாலும் கொஞ்சம் டேமேஜ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுது. வர்றா
பேக்கில் இருக்கிற எனிமையெல்லாம் பயந்து விட்டு ஓடிவிட்டார்கள். இப்போ இந்த எப்படி தோற்கும் எப்படி வெல்லும் டைலாக்கே மறந்து விட்டது. எப்படியே சொல்லுங்க தப்பா. ஒரு எனிமி மாட்டினா எங்கே போயிட்டு தெரியல. பின்னாடி தான் இருக்கு நம்மளுக்கு. சோனில் ஒருத்தன் வருகிறான், இங்கே ஒருத்தன் வருகிறான். சுற்று போட்டுருவாங்களா நம்ம ஸ்குவாடை. ஐயோ தூரம் ஒரு பின்னாடி வேறு ஒருத்தன் பின்னாடி. ஐயோ செம்ம டேமேஜ் மக்களே. நான் அடிச்சதே ஒரு 200 மேலே போயிடும். உங்களுக்கு மெடிக்கெட் போடுறாரு சும்மா. நீங்கள் தானா சூப்பர் அக்கா கில்லு குத்துதுக்கு. மெடிக்கெட் வேறு காணாமல் போயிட்டு ஒரு மெடிக்கெட்டை சுட்டுக்கும். சூப்பர் மெடிக்கெட்டை காரில் வேறு ஒருத்தன் சுற்றி நடத்துகிறான். ஐயோ இன்னொருத்தன் அடிச்சிருப்பானுங்க மக்களே. அவனும் மெடிக்கெட் தான் போகிறான் போலி. இதான் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. போடு ஐத்துப்பிடி போய் அடி. ஐத்துப்பிடிலாம் நம்மக்கிட்ட எவனாலையும் முடியும். குத்துக்குமா குத்து வந்துட்டு வந்து லூட்டடி. லூட்டே இல்லைன்னு நினச்சா லூட்டை வந்து அருமையாக குத்துட்டு போகிறான். ஒரு மெடிக்கெட்டை போடுவோம். மறுபடியும் அவனை பின்னாடி இருந்து அடிச்சிட போகிறானுங்க. நம்ம பசங்களாம் ஜோனை விட்டு வெளில போயிட்டானு. நம்ம மட்டும்தான் இங்கேயே சுற்றி நடக்கும் பொழுது. நல்ல வேலை நம்மக்கிட்ட ஈல் ட்ரோன் இருக்கிறதுனால ஈலாயித்து. காரில் வேறு ஒருத்தன் சுற்றி நிற்கிறான். அவனை அடிச்சிட போகிறான் நம்மளை. இந்த காரில் சுற்றினாலே எங்கே இருக்கானே கண்டுக்க முடியல. மேப்பில் வரான் போய் ஜீப் எடுத்துன்னு ஓடு. ஒரு டேமேஜ் தான் பட்டுது. 31 தான் அடிச்சிடும். இன்னும் பின்னாடி வேறு ஒருத்தன் சுற்றுறான் நம்மளுக்கு மக்களே. வர்றாமா காரில் வரத்து. காரை பைக்கானே தெரியலையே எங்கிறான். அதோ பரம்பரியும் ஆட்டோக்காரன் பொழுது. ஓடு ஆட்டோக்காரன் டேமேஜ் ஆக்கு. என்ன தான் ஆட்டோக்காரன் இருந்தாலும் நான் தானே இங்கே ராஜா. ஐயோ மெடிக்கெட்டு இருக்குது. இன்னும் கிட்டே போய் போட்டுக்கலாம் அக்காரு. ஐயோ அதை கட்டிட்டு ஒன்று போகுது. ஓடி அவனை அடிச்சிட போகிறான்னு எழுத்துல டைமில். இவனு வேறு அடி வாங்கிறான். இங்கே ஒரு ஸ்குவாடு இருக்குது பொழுது. சீக்கிரம் போயிட்டு மாற்றிக்கணும். மெடிக்கெட்டை போடும். 1/4 கில்லு அடிச்சாச்சு. நம்ம 1/4 அடிக்கல கில்லு தான் அடிச்சிடலாம். 4 கில்லு. தலை வலிக்குதே 4 கில்லு போடு. சோன்லேயே பாதி எடுத்து போயிடுது. யார்டா அவங்க மேலே கை எடுத்து சொல்லுங்கடா. நான் அடிக்கிறான். எங்கடா இருக்கிறானு எனிமி ஸ்பாட்டாடி ஏர் ட்ராப்பில் சுற்று. இங்கேதான் எங்கே எனிமி இருக்கிறானு ஃபுட் மார்க் காட்டுது. இப்போ ஓரம் போரு இருங்க. மெடிக்கெட்டு போட்டு ஒட்டி போய் அடி. எங்கடாவா காணாமல் போயிட்டான். உரத்தே இல்லை மக்களே. ரிவ்யூ பண்ணுறான் நான் ஒரு வேளை டீம்மேட்டை. டார்க் ஃபயர் எங்கடாவான் பின்னாடி எங்கே இருக்கு நம்மளுக்கு மக்களே. வர அடிக்காமல் உரத்தே இல்லை மக்களே. நம்ம தான் எப்பயுமே நம்ம தான். ஐயோ ஒரு ஸ்குவாடே ஃபைட் நடக்குது பொழுது. ஸ்குவாடு கிட்டலாம் போனால் எவன் எங்கேருந்து அடிப்பானே தெரியுது. நம்ம சுற்றின்னு போய் அடிப்போம். அதனால் எவனுமே இனிமே காணா. இந்த மேட்ச்சு நம்ம போய் அடித்து ஆகணும் நிச்சயம். அது இங்கே ஒரு எனிமியோட தான் அவன் எங்கே தான் அழிச்சம் காட்டுறான் பொழுது. அவன் ஃப்ரீ ஃபயர் விளாட்றனால சாபித்திரி விளாட்றான்னு தெரியல. இப்போ பீமா சுற்றி தொம்பிக்கு மேலே தான் நம்ம போய் அவனை வேறு வழி இல்லை. இப்போ மேலேருந்தே அவனை அடிச்சிட போகிறான்டாப்பா. ஜோனு வேறு பீமா சத்தியில் தான் போட்டுக்கிறானுங்க. இங்கே ஒரு ஸ்குவாடே ஃபைட் நடக்குது பொழுது. இதில் பூந்து ஓசையில் தட்டலாம். வாங்க பீமா சத்தி. ஐயோ ஒரு ஸ்குவாடு மேலே இருக்கானா கேதாரான்னு போடு உட்பேகார். ஒரு ஷாட் தான் வந்தது. அதை கட்டி போடு. நம்மகிட்ட க்ளோவல் போகிறதுனால இன்னும் ஒரு அடி மேலே போக மாட்டேது. எவனே அந்த இது பாம்பெலாம் போடுறானுங்க. போடு ஒரு நாக்கு அவள் தான் ஒரு நாக்கு. ஆட்ரா போடு அவள் தான் 5 கிலோ அடிச்சாச்சு. 9 மக்களே. இப்போ வந்து இன்னும் 2 பேர் தான். இந்த 2 பேர் எங்கே இருக்கானே தெரில. கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும். போயா தான் மக்களே. நம்ம தான் மக்களே போயா வேடிக்கிட்டு. இன்னும் 2 பேர் எங்கே இருக்கானே தெரியல. ஏர் ட்ராப்பில் இருக்கிறானு. வர டார்க் ஃபயர் எங்கடா இருக்கானு எனிமி. ஸ்டேட்டில் ஒத்தாளு நம்மளுக்கு. சைடில் ஒத்தாளு நம்மளுக்கு. ஐயோ போன அடினாங்களா. ஷேடோ வேட்டை விட்டு நம்மளுக்குமே இந்த கில்லு எப்படியாச்சும் நம்ம தான் அடிக்கணும் மக்களே. ஓசியில் அடிக்கணும். எப்படியாச்சும் ஓசியிலேயாச்சும் அடிச்சிடணும். 5 கில்லு தான் அடிச்சிக்கணும். இன்னும் 2 கில்லு தான் 7 கிலோ ஆகிடும். தலைப்பாரு ஹரிசன் டோனி இன்னும் மொத்தம் கூட மேலே இருக்கிறோன்னா ரொம்ப போடு. வர அவனை ஓசிக்கல. ஐயோ இந்த 2 கிலோ நமக்கு தான் கிடைச்சாகணும். 1 கில்லாச்சும் அடிக்கணும் மக்களே. டீம் பாம்பெலாம் போடுறான் நம்ம பசங்க. எங்கடா அவனுக்கு தூரம்
ஏற்றிக்கிட்டா ட்ராக் ஆக மாட்டேங்குது. இவன் முடிச்சிட்டான மக்களே நம்மள. அடிங்கடா போய் அடிக்கின்றது அப்படிங்கிறது ஏடாவது நீட்ரா அட்ரா டிஜே சூரன் சூப்பராக தரமான போன மக்களே. அப்புறம் நம்ம சேனலில் புதுசாக வரவங்களாம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் ஆனில் வச்சுங்க. பாய் மக்களே.